கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 147 சங்கீதம் 11வது வசனத்தை வாசிக்கிறேன். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை, தமக்கு பயந்து தமது கிருபையின் மேல் காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். இன்றைக்கு ஆவியானவர் யார் மேல் பிரியம் வைத்திருக்கிறார் என்று சங்கீதக்காரன் தாவீது தேவ சமூகத்துல ஒரு விண்ணப்பமான காரியம் செய்கிறார். அவருக்கு காத்திருக்கணுங்களா, அவருக்கு பயப்படணுங்களா? அவர் சொல்றாரு, தேவனாய் கர்த்தர் தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கணும். ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம அவருக்காக நம்ம என்ன செய்யணுங்களாமா? காத்திருக்கிற பிள்ளைகள் பயப்படணுங்களா? அவருக்கு பயந்து அவர் கிருபையின் மேல் காத்திருந்தா அவர் சொல்லுகிறார், அவர்கள் மேல் நான் பிரியம் வைத்திருக்கிறேன். ஆண்டவர் எவ்வளவு திட்டமாய் தேவன் பேசுகிறார் பாருங்க. அவர் பிரியம் வைக்கிறார் அப்படின்னாலே அந்த பிள்ளையை தேவன் விசேஷமாய் தெரிந்திருக்கிறார். ஒரு பிள்ளையை நம்ம ரொம்ப நேசிக்கிறோம், அந்த பிள்ளை மேல அன்பு வைத்திருக்கிறோம். அந்த பிள்ளை மேல நம்ம எங்க போனாலும் கண்கள் அந்த பிள்ளை மேலேயே பார்த்து கொண்டு இருக்கிறது, கவனம் செலுத்திக்கிட்டு இருக்கிறோம். எங்க போனாலுமே அந்த பிள்ளையை நம்ம என்ன செய்யறோம்? கண்காணித்து கொண்டு இருக்கிறோம். அந்த பிள்ளைக்கு ஏதாவது சேர்த்து வைக்கணும், அவங்களுக்கு ஏதாவது நம்ம கொடுக்கணும்னு சொல்லி அந்த பிள்ளை மேல் கரச்சனையோடு இருக்கிறோம். அப்படின்னா நம் மாம்சமா இருக்கிறவர்களை இவ்வளவு யோசிக்கிறோம். அப்படின்னா தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், அவர் ஒரு பிள்ளை மேல பிரியம் வச்சுட்டாருன்னா அந்த பிள்ளையை ஆசீர்வாதத்தினால் நிரப்புகிற தேவனாய் இருக்கிறார். அந்த பிள்ளையின் மேல் கிருபை வைக்கிற தேவனாய் இருக்கிறார். ஏன்னா ஆண்டவருக்காக நாம் எந்த நேரம் பயப்படுகிறோம், எப்படியெல்லாம் நாம் ஆண்டவருக்கு பயப்படுகிறோம், எப்படியெல்லாம் கர்த்தருடைய கிருபைக்கு நாம் காத்திருக்கிறோம் என்று அவர் கண்காணித்து கொண்டிருக்கிறார். அவர் கண்கள் நம்ம நோக்கி கொண்டிருக்கிறார். நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். நம்ம ஒவ்வொரு நாளும் சொல்லுவோம், ஏதாவது ஒரு காரியத்துல சொல்லிட்டு, எல்லா ஆண்டவர் பாக்குறாரா, நம்ம இன்னைக்கு காலையில எந்திரிச்சிரும், ஜெபம் பண்ண முடியல, இன்னைக்கு ஆண்டவரே நான் இன்னைக்கு ஜெபம் பண்ணல, நாளைக்கு ஜெபம் பண்றேன்னு சொல்லுவோம். பின்ன நம்ம மறாநாளும் சொல்லுவோம், ஆண்டவரே இன்னைக்கு என்னால முடியல. ஆண்டவர் எல்லா நாளுமே ஆவியானவர் சொல்லுவார், சில பிள்ளை சொல்லுன்னு. ஆனா அதையே நம்ம டெய்லியும் சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா கர்த்தர் சொல்றாரு, பயம் விட்டு போயிடும். ஆண்டவர் மேல் இருக்கிற பயம் நம்ம விட்டுருவோம். அதே போல கிருபை அப்படின்னாலே ஆண்டவருடைய கிருபை பார்த்தீங்கன்னா நம்மளை சூழ்ந்து கொள்ளும். காருண்யம் என்னும் கேடகத்தினால் சூழ்ந்து கொள்கிறார் நீதிமானை. அதனால அந்த கிருபையின் மேல் அப்படின்னாலே அந்த தயவுள்ள கண்கள் மேல் நம்ம எப்பவுமே காத்திருக்கணும். எப்பப்பா எனக்கு உதவி செய்வீங்க என்று. அதுல சங்கீதக்காரன் தாவீது 145 சங்கீதத்துல 8வது வசனம், கர்த்தர் இரக்கமும் மனதுருக்கும் நீடிய சாந்தம் மிகுந்த கிருபை உள்ளவர், அவர் எல்லார் மேலும் தயவு உள்ளவர், அவர் எல்லார் மேலும் தயவு உள்ளவர். அதனால இன்றைக்கு கர்த்தருக்காக நாம்